ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்க்யூம்வென்ஷன் பாலிசி பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்க்யூம்வென்ஷன் பாலிசின்றது யூடியூப்ல இருக்க ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் பாலிசி. இதை மீறி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, உங்கள் சேனலில் போட்டிருக்க வீடியோ இதை மீறி இருக்குது அப்படின்னா, உங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. டெலீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் சேனலை செக் பண்ணி பார்த்தா இதில் சர்க்யூம்வென்ஷன் பாலிசி மீறி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, அதனால் உங்கள் சேனலை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் யூடியூப்லேருந்து, அதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பாலிசியால் நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் டெலீட் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் சொல்கிறீங்க, அதே மாதிரி யூடியூப்ல கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சர்க்யூம்வென்ஷன் பாலிசினா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்கள் சேனல் இதனால் டெலீட் ஆகிடுச்சுன்னா எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி திரும்ப எடுக்கிறது, இதை பற்றி எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்கிற கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். இந்த பாலிசிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களே அறியாமல் கூட நீங்கள் வீடியோ போட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை மீறி வீடியோ போட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பாலிசிலாம் தெரிஞ்சு வச்சுங்க. என்ன சொல்லியிருக்கிற வீடியோவில் எப்படி அதை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது பார்க்குறது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு உங்களை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் சொன்ன நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சர்க்யூம்வென்ஷன் பாலிசினா என்னன்னு பார்த்தலாம். இந்த சர்க்யூம்வென்ஷன் பாலிசி உங்களுக்கு வருதுன்னா அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களோட சேனல் ஏதோ ஒன்று டெலீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே உங்களோட சேனல் ஏதாவது யூடியூப்பில் டெலீட் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாலிசினால் சேனல் டெலீட் ஆகுதுன்னு மெசேஜ் வரும், இல்லைனா வராது. சப்போஸ் உங்களுக்கு இல்லை ப்ரோ, எனக்கு இதுக்கு முன்னாடி ஆனதே இல்லை அப்படின்னா இது ஃபேக்காக வந்திருக்கு, யூடியூப் தவறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த மெயிலே கீழே அப்பீல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்பீல் பண்ணலாம், உங்களுக்கு சேனல் கிடச்சிரும். ஆனால் அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு ஆல்ரெடி யூடியூப்லேருந்து ஒரு சேனல் டேட்டா இருக்குது அப்படின்னா அப்போது உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் யூடியூப் இந்த பாலிசியால் உங்கள் சேனலில் தூக்கியிருக்காங்க. அப்படி என்ன நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு சேனல் டெலிட் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் அது நீங்கள் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம், இல்லை கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வாங்கி கூட உங்கள் சேனல் போயிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் யூடியூப்பில் ஒரு வாட்டி ஒரு சேனல் ஒருத்தரோடது போயிடுச்சுன்னா யூடியூப் அந்த மெயிலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் எந்த விதமான சேனலுமே கிரியேட் பண்ணக்கூடாது. உங்கள் ஐடியில், உங்கள் ஃபோன் நம்பரில், உங்கள் மொபைலில், அதே மாதிரி சேம் இமெயில் அட்ரஸில், அதேமாதிரி ரெக்கவரி மெயில் அட்ரஸாக கூட நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது வேறு சேனலுக்கு. அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அது எல்லாமே டெலீட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த சர்க்யூம்வென்ஷன் பாலிசிக்குள்ளே வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, யூடியூப்ல இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான சேனலுமே கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் சேனல் டெலிட் ஆனாலும் நானும் என்னோடய சேனல் ஸ்டார்டிங்கில் போயிடுச்சு தான் நான் இப்போ வேறு சேனலை ரன் பண்ணுறேன். எப்படி ரன் பண்ணுறேன்னா, நான் வேறு ஒருத்தவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப்லாம் வச்சு யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி உங்கள் சிஸ்டர், பிரதர், இல்லை உங்கள் அப்பா அம்மா அவங்களோட ஐடி ப்ரூஃப் வச்சு வேறு மொபைலில், வேறு ஃபோன் நம்பரில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஆட்சன்ஸும் வேறு ஆட்சன்ஸில் யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் சேம் ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சேம் மொபைல் நம்பர், சேம் ரெக்கவரி அட்ரஸாக மாற்றி கொடுத்து வச்சுருக்கீங்க, அதாவது ஒரே ஃபோனில் எல்லா இமெயில் அட்ரஸும் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, இதுவும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் டெலீட் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த விதமான சொல்யூஷனுமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வீடியோ போடணும். இது எல்லாருக்கும் பொதுவானது தான். இதுதான் பார்த்தீங்கன்னா சர்க்யூம்வென்ஷன் பாலிசி. ஆனால் யூடியூப்பில் ஆல்ரெடி லிங்க்டு சேனல் டெர்மினேஷன் ஒரு பாலிசி இருக்குது. லிங்க்டு சேனல் டெர்மினேஷன் அல்லது அசோசியேட்டட் சேனல் டெர்மினேஷன் நிறைய பேருக்கு ஆகியிருக்கும். நம்ம அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆகியிருக்கு. அதுக்கான மீனிங் என்னென்னா, சேம் ஆட்சன்ஸில் நீங்கள் 2-3 சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு சேனல் காப்பிரைட் இல்லை கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னால சேனல் டெலிட் ஆகுதுன்னா கூட ஆட்சன்ஸில் இருக்கிற மற்ற சேனலும் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கான காரணம் அந்த யூசர், அந்த ஆட்சன்ஸ் வச்சுருக்கிற யூசரை நாங்கள் யூடியூப்லேருந்து தடை பண்ணுறோம், அவர் இதுக்கப்புறம் எந்த விதமான சேனலுமே கிரியேட் பண்ணக்கூடாது, அதுதான் அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் லிங்க்டு சேனல் டெர்மினேஷன் சொல்லுவாங்க. அதுவும் சர்க்யூம்வென்ஷன் பாலிசியும் சேம் தான். ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அதுக்கான காரணம் ஏதாவது ஒரு சேனல் டெலிட் ஆகிருக்கும் அவங்களோட சேனல், அதுக்கப்புறம் அவங்க வேறு ஏதாவது சேனல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அது யூடியூப் கண்டுபிடிச்சி அதை டெலிட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ரெண்டு பாலிசிக்குமே மெயின் கருத்து. ஓகேங்களா? ஆனால் லிங்க்டு சேனல் டெர்மினேஷன் கூட நம்ம சர்க்யூம்வென்ஷன் பாலிசியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் தப்புலாம் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு சர்க்யூம்வென்ஷன் பாலிசினால உங்கள் சேனல் போயிடுச்சுன்னு மெயில் வந்திருக்கும், சேனலில் அவங்க டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்னா என்னென்னா, உங்கள் வீடியோ காசு கொடுத்து யூடியூபே ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேங்களா? யூடியூப்லேயே காசு கொடுத்து உங்கள் வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது. இதை நீங்கள் பழைய அக்கௌண்ட் வச்சுருந்துருப்பீங்க, அந்த சேனல் டெலிட் ஆகிருக்கலாம், அந்த மெயில் ஐடியில் டெலிட் ஆகிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, யூடியூப் அக்கௌண்ட் தானே டெலிட் ஆகிடுச்சு, ஆட்ஸ் அக்கௌண்ட் அப்படியே இருக்க, நம்ம பணம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுற அக்கௌண்ட் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் புது சேனல் கிரியேட் பண்ணி அதுக்கும் இந்த சேம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது டெலிட் ஆன சேனல் இருக்கிற மெயில் ஐடியில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க. அதனால் யூடியூப்
ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இது சேம் ஆள் தான், அவரே தான் பண்ணுறாரு சொல்லிட்டு உங்கள் புது சேனலையும் டெலீட் பண்ணிட்டுருவாங்க. இதனாலையும் டெலிட் ஆகும். அடுத்து வந்து ஆல்ரெடி டெலிட் ஆன சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. அந்த வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த சேனலில் போடுவீங்க. டெலிட் ஆன சேனலில் இருந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து புதுசாக இருக்கிற சேனலில் போடுவீங்க. இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த சர்க்குமென்ஷன் பாலிசிகளே வந்துடுவீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ உங்கள் சேனலோட மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிருக்கும் ஒரு சேனல். அது நல்ல வியூஸ் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆன சேனல் வந்து வியூஸ் போகாமல் இருந்தால் அதில் இருக்கிற வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து மானிட்டேஷன் கேன்சல் ஆன சேனலோட போஸ்ட்டில் போட்டுட்டு நல்ல வியூஸ் போகுது, இதனால் அதுக்கு வியூஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியாக அந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் யூடியூப்பில் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது எல்லாமே சர்க்குமென்ஷன் பாலிசி கீழே வரும். ஓகேங்களா? சர்க்குமென்ஷன் பாலிசினா இதனால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு 5-6 ரீசன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னல இதெல்லாம் தான். இதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அது எல்லாமே சர்க்குமென்ஷன் கீழே தான் வரும். உங்கள் சேனலை அந்த ஒரு ரீசன் வச்சு கூட அவங்க டெலீட் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் யூடியூபோட பாலிசி. அப்போ சர்க்குமென்ஷன் பாலிசினா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி உங்கள் சேனல் டெலிட் ஆயிருந்தால் நீங்கள் அதோட எந்த விதமான ப்ரூஃபுமே புதுசாக கிரியேட் பண்ணுற சேனலுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது யூடியூப் பார்க்கும்போது இந்த புது சேனல் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் ஓனர்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. அவங்க ஐடி ப்ரூஃபில் இருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து, ஃபோன்லேருந்து, ஓகேங்களா, மெயில் அட்ரஸ்லேருந்து எல்லாமே வந்து புதுசாக இருக்கணும். அது வேறு ஒருத்தவங்க பேரில் இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் நீங்கன்னு கண்டுபிடிச்சா அவங்க தூக்கிடுவாங்களா? அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் இதை தவிர வேறு வழி இல்லைங்க. இதுதான் இந்த பாலிசி. இல்லை ப்ரோ எனக்கு இதுக்கு முன்னாடி சேனல் டெலிட் ஆனதே கிடையாது அப்படின்னா அப்போ நீங்கள் போய் அப்பீல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே சேனல் கிடச்சிரும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் யார்கிட்டனா உங்கள் சேனலை கொடுத்து ஏதாவது வீடியோ ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்கீங்களா? இல்லை வேறு யாராவது அட்மின் கொடுத்து, இல்லை வேறு ஏதாவது ஆள்கிட்ட கொடுத்து உங்கள் சேனலை வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆளோட சேனலும் டெலிட் ஆகிருந்தால் அவங்க ஏதாவது இமெயில் அட்ரஸ் உள்ள லிங்க் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் சேனலும் டெலிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இதனால தான் ஆகும். இது இல்லாமல் ஆக வாய்ப்பே இல்லை. சப்போஸ் அப்படி ஆனாலும் நீங்கள் அப்பீல் பண்ணிங்கன்னா ஈஸியாக சேனல் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ உங்கள் சேனல் வந்து டெலிட் ஆகிடுச்சு இந்த மாதிரி அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நம்ம சேனல் திரும்ப கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம். அந்த மெயிலே அப்படி கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா அதில் கீழே வந்து வாட் யூ கேன் டூ நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து செகண்ட் இது உள்ள பேராகிராஃபில் அப்படின்னு போட்டு இயர் அப்படின்னு போட்டு அவங்க ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. HEREன்னு போட்டிருக்காங்களே அதுதான் லிங்க். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். அந்த ஃபார்முக்கு யூடியூப் சேனலோட லிங்க் எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? உங்கள் இமெயில் ஐடி லிங்க் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் சில பேர் வந்து சேனல் டெலிட் ஆயிடுச்சுன்னா எப்படி ப்ரோ லிங்க் எடுக்குதுன்னு கேட்பீங்க. அதுக்கு அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். URL போட்டு கீழே லாஸ்ட்டில் ஒரு யூடியூப் போட்டு சேனல் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்களே அது டெலிட் ஆன உங்கள் சேனலோட லிங்க் தான். ஓகேங்களா? சில பேருக்கு சேனல் போய்ட்டுனா லிங்க் எடுக்க முடியாது. அதனால் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. அது எங்கே பேஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி மெசேஜ் பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு இங்கே அப்பீல் போட்டு ஹேர்னு போட்டிருக்க பாருங்கள். அது லிங்க் ஹேர்ன்றது அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜில் அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். சில பேருக்கு ஓப்பன் ஆகாமல் போகலாம். ஓப்பன் ஆகாமல் டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற பேஜுக்கு போகும். அங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி தான் ஆகணும். என்ன அக்கௌண்ட்டை லாகின் பண்ணோம்னா எந்த சேனல் இப்போ டெலிட் ஆகிடுச்சோ, ஓகேங்களா, சர்க்குமென்ஷன் பாலிசியால் எந்த சேனல் டெலிட் ஆகிடுச்சோ அந்த சேனலோட இமெயில் ஐடியை லாகின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? லாகின் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்மே தரல, அதாவது லிங்க்கே தரல, நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபார்ம் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் தான் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கையும் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பாருங்கள். இதில் இவர் ஃபுல் நேம் இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல் நேம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து உங்கள் நேம், உங்கள் ஒரிஜினல் நேம் என்ன, என் பேர் சாம் அப்படின்னா உங்கள் பேர் என்ன, அந்த நேம் வந்து நீங்கள் போடணும். உங்கள் சேனலோட நேம் போடக்கூடாது. உங்களோட நேம் வந்து அங்கே போடணும். அடுத்து இமெயில் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ டெலிட் ஆச்சுல, சர்க்குமென்ஷன் பாலிசியால் டெலிட் ஆச்சுல சேனல், அந்த சேனல் இருக்கிற இமெயில் ஐடியை போடணும் 2வது பாக்ஸில். ஓகேங்களா? 2வது பாக்ஸில் எந்த ஐடியை வச்சுருந்த சேனல் டெலிட் ஆகிடுச்சோ அந்த ஐடியை போடணும். 3வது பாக்ஸில் உங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? வேறு ஏதாவது இமெயில் ஐடி இருந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த இமெயில் ஐடி கொடுங்க 3வது பாக்ஸில். அதுக்கு தான் யூடியூப் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க, ரீப்ளே சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சேனல் கிடச்சிதா இல்லையான்னு அவங்க அந்த காண்டாக்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா இப்போ 3வது பாக்ஸில் இமெயில் ஐடி அதுக்கு தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கொடுத்துருங்க. அடுத்து இந்த பக்கம் வாங்க. 4வதாக பாருங்கள். இதில் வந்து URL கேட்டிருக்காங்க. உங்கள் டெலிட் ஆன சேனலோட URL கேட்டிருக்காங்க. URL ஒன்றுமே இல்லைங்க, லிங்க். ஓகேங்களா? ஒரு சேனலோட லிங்க் அது வந்து இப்படி தான் இருக்கும். அது நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்கு போகும். அது வந்து https www.youtube.com சேனல் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா?
உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுருங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணாங்க, அதில் கீழே உங்கள் சேனல் லிங்க் இருக்குது பாருங்கன்னு சொன்னேன் பாருங்க, காப்பி பண்ணி வச்சுங்கன்னு சொன்னேன்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துன்னு இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? 4 பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்களா? அடுத்து 5வது பாக்ஸுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மெசேஜை அப்படியே டைப் பண்ணணும். இதில் ரெக்யூஸ்ட் மெசேஜ்னு இருக்குது பாருங்கள், அதை விட்டுருங்க. இதில் ஹாய்ன்னு போட்டு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுலேருந்து கீழே தேங்க்யூன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அது வரையும் அப்படியே காப்பி பண்ணி இந்த பாக்ஸில் போடணும். 5வதாக இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸில் போடணும். இந்த மெசேஜோட லிங்க் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாரி, லிங்க் இல்லை, அதை அப்படியே டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அதை காப்பி பண்ணிங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணி அப்படியே எடுத்து வந்து இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? யூடியூப்பில் சில பேரால் காப்பி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரோம் ப்ரௌசரில் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காப்பி பண்ண முடியும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணலாம். அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வந்து, அதாவது ஹாய்னு இருக்குது பார்த்தீங்களா, ரிக்வெஸ்ட் மெசேஜ் கீழே அந்த ஹாயிலேருந்து கீழே தேங்க்யூன்னு இருக்குது பாருங்கள், அது வரையும் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த 5வது பாக்ஸில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு இடத்துல மட்டும் உங்கள் சேனலோட நேம் கொடுக்கணும். அது எங்கன்னா இதில் யூடியூப் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து மை சேனல் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் வந்து யுவர் சேனல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ப்ராக்கெட்டில் அந்த இடத்துல உங்கள் சேனல் நேமை போடுங்க. எந்த சேனல் சர்க்குமென்ஷன் பாலிசியால் டெலீட் ஆகிடுச்சோ அந்த சேனலோட நேம் வந்து அங்கே யுவர் சேனல் நேம்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த யுவர் சேனல் நேம்ன்றதை டெலீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்கள் சேனலோட நேமை கொடுங்க, ஒரிஜினல் நேம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லாக சென்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து யூடியூப்க்கு வந்து சென்ட் ஆகிடும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட்டுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்தீங்க பார்த்தீங்களா 3வது பாக்ஸில், அதில் இருக்கிற இமெயில் ஐடிக்கு அவங்க மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் 2 நாளுக்குள்ளே நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு வரும். இது சில பேருக்கு 7 நாள் ஆகலாம், சில பேர் 14 நாள் வரையும் ஆகலாம். நீங்கள் வேறு எதுவும் ஃபார்ம் சென்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிசல்ட் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு 14 நாள் வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்போஸ் 14 நாளுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரீப்ளைவே வரல அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பவும் இந்த மாதிரி ஃபார்மை சென்ட் பண்ணணும். சப்போஸ் உண்மையாகவே உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைனா யூடியூப் வந்து உடனே உங்கள் சேனலை வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கூட ஆகிடும். சில பேருக்கு அந்த மாதிரி கூட ஆகியிருக்கு. உடனே சேனல் வந்து திரும்ப கிடச்சிடும். இல்லை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ கிடைக்காது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வேறு சேனல் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஐடி இல்லாத மாதிரி, நீங்கள் தான் அதை பண்ணுறீங்கன்னு யூடியூப் தெரியாத மாதிரி பண்ணுங்கள். வேறு வழி இல்லைங்க. ஓகேங்களா? இதை தான் பண்ணி ஆகணும். இதுதான் யூடியூப்பில் இருக்கிற ரூல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.